Welcome and a very warm welcome to all the beautiful souls who's gathered here. It's your girl Nina. நானுதான் நீங்கள் நிக்கி நிக்கி நிக்கி. நீங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது நாங்க ஜெயா டிவியின் காலு கசங்கா. என்ன நீனா கைத்தட்டல் மட்டும் கேக்குது, ஆளக்கானோ. தோ அங்க இருக்காங்க பார். ஆடாடாடா ஹாய். எத்தனை பேரு காத்தியா. ஆனா அந்த சீட்டு மட்டும் காலியாவே இருக்கு நிக்கி. இல்ல அது கூட்டா டான்ஸ் ஆடி வந்து கலக்கட்ட வேணா, அதுக்கு தான் வெயிட்டிங்ல வச்சிருக்கேன். ஓ அப்படிலாம் பிளான் வச்சிருக்கீங்களா நீங்க? எஸ் இட் இஸ் ட்ரூ. ஓவரா இங்கிலீஷ் பேசுற நீ. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு அரியாசனம் அதே தானுங்க. மேஜிக் கோட்ரிட்டா மாங்க. ஆர் யூ ரெடி? ஜுங்கல கரஜிரிகிரி. எக்ஸ்கியூஸ் மீ நீனா. எஸ் நிக்கி. கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? நான் உட்காரணும். ஓ வந்துருச்சா? நாங்க கொஞ்சம் லேட் ஆகுனதுக்கு நீ தூங்குறியா என்ன? நீ கொஞ்சம் தூங்கிட்டேன், இப்ப என்ன தப்பு? இவ இப்படிதான் தூங்கிட்டு இருக்கா. ஆனா நான் அப்படி இல்ல, காரியத்துல கருத்தா இருக்கேன். யாரு நீங்க? நங்குங்க. ஓகே மேன். சோ என்ன பண்றோம்? நம்ம ஷோட ஹீரோஸ் எஸ் த வாலு கொசங்க கூட்டலாங்க. வாலு கொசங்க வாங்க வெளியே. நம்ம வாலி பத்துக்கு வந்துட்டாங்க. அதான் பார்த்தேனே உலகத்திலே முதல் முறையா ஞாரி சாங் இந்த ஞாரி ஆடி நான் பார்த்ததே இல்லப்பா. என்ன எல்லாரும் போன் வைப்ரேஷன் மோட்ல இருந்துச்சா? சைலண்ட் மோட்ல இருந்துச்சா? வாவ். பேரண்ட்ஸ் ஃபுல் ஃபார்ம்ல இப்பவே இருக்காங்க. கிட்ஸ் நீங்களா ரெடியா? எதுக்கு ரெடி? பேச ரெடி. பாத்தீங்களா நிக்கி பேச ரெடியா? அக்கா நானும் பேசுறதுக்கு ரெடி. ஓகே என்ன பண்றீங்கன்னா ஜங்னி ஏறிக்கு அதுக்குள்ள ஜங்னு உட்காந்துக்கிறீங்க. ரெடியா? ஓடி போங்க. டாடா. பாத்தியா நிக்கி உனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் பாத்தியா? ஆங்க ஏன்னு சொல்ல. ஏன் எல்லாம் நான் சொல்ற ராஜதந்திரத்தை கேட்க தானே வந்திருக்கீங்க. பாத்தியா ஆக்சுவலா நிக்கி நீ சொன்னத ஒண்ணு நான் ஃபாலோ பண்ணேன். நீ எஸ் ஃபாலோ பண்ண. எஸ் இத நாங்க நங்கணும். சத்தியமா மேன். ஓகேங்க நீ நாங்க கண்ணே. நீ அதாவது நீ என்ன சொன்ன போன வாட்டி உன்னை யாராவது வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா வந்து நீ கம்முன்னு இருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, அப்படித்தானே சொன்னேன்? எஸ் சொன்னது நான் தான். அதனால என்ன ஆச்சு, என்னோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. ஆனால் அவர் தரையிலே வந்து இந்த பொண்ணு இது பண்ணுமான்னு தெரியல, இந்த பொண்ணு எப்படி இதெல்லாம் பண்ண போகுது, இதை நம்பி தரலாமா, இப்படிலாம் வந்து அவர் ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக பேசினார். ஆனால் நான் என்ன பண்ணேன், நீ சொன்ன மாதிரி கம்முன்னு இருந்துட்டு என் ப்ராஜெக்டை சூப்பராக பண்ணி இப்போ பாருங்கன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் வாவ் நீனா மாதிரி உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு இல்ல, பட் சூப்பர் வாவ் வண்டர்ஃபுல் கிரேட் நைஸ் எஃபர்ட் இப்படிலாம் சொல்லி சூப்பரா சொன்னாரா. எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. இன்னும் அந்த சந்தோஷத்துல தான் பறந்துகிட்டு இருக்கேன். இதுதான் பண்ணக்கூடாதுன்ற. என்ன பண்ணக்கூடாது? நீ சொன்னது கரெக்டா தான் ஃபாலோ பண்ண. அதே மாதிரி கம்முன்னு இருக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க அக்ரிசியேட் பண்ணல காதுல வாங்காங்க விட்டுறணும். ஏன் நீங்க எப்படி சந்தோஷத்துல ஆடினீங்கன்னா அடுத்த வாட்டி எப்படி நல்லா கண்ணுன்ற முயற்சி போடுவீங்க. பாயிண்ட். அதனால ஒருத்தவங்க குறையா சொன்னாலும் காதுல வாங்க கூடாது. நிறைய அக்ரிசியேட் பண்ணி ஓர தலையில தூக்கி வச்சாலும் நீங்களும் கறந்துக்கிட்டு ஆடக்கூடாது. இதை விட கெஸ்டா பண்ணணும்னு நினைக்கணும். ஓகே? ஆஹா எப்படி இன்னவோ பேசி கைத்தட்டு மட்டும் வாங்கிடுறேன். இன்னைக்கு எப்படிடா இது எனக்கும் சொல்லித்தரா? இது என் ராஜதந்திரத்தில் ஒன்று. ஜாலியா இருக்குதானே? அதை விட சந்தோஷங்க நான் கிட்ஸ் கிட்ட பேசக்கறேன். என்ன தூக்குங்க. ஓகேங்க அங்க கோலா கோலா. ஹாய் இங்க வா. வந்தா என்ன தருவீங்க? ஆவா உங்க பேர் என்னது? நிரஞ்சன். நிரஞ்சனா? என்னது ஒன்ன கூகுள்ல? ஆக்சுவலா என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் தெரியாதா? என் பேர் தெரியுமா? என்னது? பாத்தியா என் பேர் தெரிஞ்சிருக்கோம், உன் பேர் தெரியல.
இப்ப ஷாக் ஆவான் பாரு. என் பேரு என்ன தெரியுமா? என் பேரு நிரஞ்சனா. இல்ல ஏய் சத்தியமாடா, ஆதார் கார்டு கூட காட்டுறேன்டா தம்பி, நம்புடா. ரியலி அங்க நான் சொல்றேன்டா, நங்குடா. அந்த அக்கா பேர் நிரஞ்சனா. நைஸ். நிரஞ்சன் எங்க இருந்து வரீங்க? நான் வல்லாரிப்பட்டு கப்பல் போஸ்ட்ல இருந்து. யாரோட வந்திருக்கீங்க? அம்மா, எங்க அக்கா, அப்புறம் எங்க அப்பா, எங்க ஆயா, அப்புறம் எங்க அத்தை. டேய் சொல்லி முடிச்சிட்டானா? ஓஹோ, எந்த கத்த ஃபேமிலிய காத்தீங்களா? ஏண்டா ஃபேமிலிய கூட்டு வர சொன்னா ஊரே கூட்டு வந்திருக்கீங்களே. எப்படி கூப்பிட்டோன்னு எல்லாரும் வந்துட்டாங்களா? என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? வாங்க சொல்லி கூட்டின்னு வந்தேன். வாங்கன்னு சொன்னோன்னே வந்துட்டீங்களா? நிரஞ்சன்கள் அவ்வளோ காசுங்க. இது காசங்க மோசங்கன்னு நாங்கள் கொடுத்துருந்து காக்கலாம். ஓகே ஓகே. அது பார்த்தீங்களா, இன்னொரு பாப்பா வந்து தலையில இன்னும் உனக்கு பிடிச்ச விஷயம் வச்சிருக்காங்க. எஸ் எஸ், அது பேர் என்ன? டியாரா. அதோட கிரவுன். கிரவுன் தானே அது? ஐ நைஸ் நைஸ். வாட் இஸ் யுவர் நேம்? விவேகாஸ்ரீ. எப்படி உனக்கு இந்த பேர் வந்துச்சு? தெரியல. தெரியலையா? திடீர்னு விவேகாஸ்ரீன்னு கூப்பிட்டுட்டாங்களா உங்கள? விவேகானந்தர் பேர் வச்சாங்க. ஓ நைஸ், ஸ்பெஷல் நேம்ல. அப்போ உங்களுக்கு எங்க இருந்து வரீங்க நீங்க? வீலி பக்கத்துல இருந்து. யாரெல்லாம் வந்திருக்காங்க வீட்ல இருந்து? அம்மா மட்டும். யார் இந்த அம்மா? ஓ நீங்க தானா? வணக்கம் மதர். வணக்கம். நிக்கி, உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். எனக்கு கிஃப்டா? ஆஹா, இந்த குழந்தைங்களோட பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போதுடா. சூப்பர். கிஃப்ட் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அதுல எந்த கிளாஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஆஹா, என்ன பார்க்க வந்தீங்களா நீனா பார்க்க வந்தீங்களா? யாரையும் பார்க்க வரல, பேச வந்தேன். சரி சரி, வாங்க சிரிக்காத. விடு விடு. ரெண்டு பேரும் அசிங்க கட்ட விட்டுருக்காங்க. உன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ? I'm fine. யார் ஃபைன்? ஓ இங்கிலீஷ் ஃபேமிலி போல இருக்குது. வாட் இஸ் யுவர் நேம்ங்க? My name is Laksha. லக்ஷா. ஆஹா, நல்லா இருக்கு பேர். யாரு வச்சாங்க? அம்மா அப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுட்டாங்களா? வாவ், ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா இன்னைக்கு? எங்க அம்மா அக்கா? ஓ நீங்க தானா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? UKG. நிறைய கேள்வி எல்லாம் கேட்குவீங்களா? எப்படி சொல்ற? இல்ல, காத்தாலே நிறைய கேள்வியோட கண்ட காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க அங்க உட்காந்து பேசலாம். Okay. சூப்பர். அங்க பாத்தியா, அது எப்படி எல்லாரும் தலையில ஏதோ ஒன்று மாட்டுறதுக்கு குடிச்சிட்டு வந்துடுறீங்க அழகா? எப்படி உங்களுக்கு மேட்சிங்கா தலையில இருக்கிற பொம்மையும் பிடிச்சிங்க? நைஸ். வாட் இஸ் யுவர் நேம்? Krishnika. கிருஷ்ணிகா. நைஸ் நேம்ல. நைஸ் நேம். பட் ஐ வாண்ட் டு நோ, அந்த பொங்கை எங்க இருந்து குடிச்சீங்க? தெரியல. கிருஷ்ணிகா, யாரெல்லாம் வந்திருக்கீங்க வீட்ல இருந்து? நானு, எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க பெரியம்மா. யாரு? ஹாய் சொல்லுங்க. ஓ நீங்க தானா அது? உங்களுக்கு ரெண்டு அக்காவா? ஆமா, ஆஹா, எப்படி ஜாலியா இருக்குதா ரெண்டு அக்கா? ஜாலியா இருக்கும். ஆனா உங்க அக்கா என்கிட்ட அப்படி சொல்லலையே. ஏய் ஆரம்பிக்காதடா. அக்கா தனியா வச்சு பேசலான்றியா? எஸ். ஓகே, எல்லாரும் என்கிட்ட டாக்கிங் பண்ண ரெடியா? ஓகே, அப்ப டாக்கிக்கலாம். நாங்க அங்க போய்க்கலாம் ப்ளீஸ். ஓகே வாங்க அங்க போலாம். எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்க. Are you happy? I am the very happy. ஆனா தனியா பேசுறதுக்கு are you ready? எல்லாரும் காயத்திலே எஸ்ன்றாங்க, தெரியுதா? பயம் அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு தான். கரெக்டா? எஸ். ஸோ உங்க பயத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றது ரெடியா வச்சுக்கோங்க. நீங்களா ஸ்நாக்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. டேய் ஏன்டா? அங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஜாலியா பார்க்கணும். கிராக் கொடுக்கறோம்ல. ஓ அப்படி வரீங்க. எஸ் எஸ் எஸ். ஓகே பரவாயில்ல. இன்னைக்கு உன்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறது, இல்ல 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 என்கிட்ட நீ ட்ரைனிங் எடுக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன்ல. அது ஒத்துக்கலன்னா பரவாயில்ல. பட் கிட்ஸ் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு நீ எப்படி பதில் சொல்ல போற? நான் பதில்ல ரெடியா இருக்கிறேன். அதுக்கான ஜிகே குக்கு குவிஸ் குக்குலாம் படிச்சிட்டு வந்திருக்கேன். படிக்க சொன்னா கூட படிக்க மாட்டியேடா. அவ்வளோ பயம் போல உங்க மேல. சரி அப்ப ஃபர்ஸ்ட் நிரஞ்சன் கிட்டே பேசுறியா? எஸ் நிரஞ்சன், உங்ககிட்ட பேச நான் ரெடி. நீங்க ரெடியா? ரெடி. அக்கா ஓடி வாங்க. ஹாய் நிரஞ்சன். ஹாய் நிக்கி. என்னடா வந்தானே என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு குறுன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா. என்ன கேட்க போறீங்க? நானு
நிக்கிக்கு ஒரு gift வாங்கி வரலாம்னு நினைச்சேன். அப்படியா? வழக்கமா நிக்கி தானே gift தருவான், நீங்க gift தரீங்களா? பாத்தியா, நிரஞ்சன் பேர் வச்சாலே இவ்வளவு நல்ல மனசுக்கு இருப்போம்ல நம்ம. என்ன கிஃப்ட்ரா தம்பி? வாங்க வரல. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? அப்புறம் ஏன் கிஃப்ட் எதுக்குன்னு சொல்லி ஆசை காமிச்ச? நான் நாளைக்கு எடுத்துன்னு வருவேன். போ, நான் பேச மாட்டேன் உன்கிட்ட, போ. சிரிக்கிறான். நீ அழுகுற மாதிரி கொண்டா சிரிக்கு சிரிக்கா வருது. அப்படிதானே நிரஞ்சன்? சூப்பர். நிரஞ்சன், நிரஞ்சன்னா என்னது பேரு? ஐயோ, நான் சொல்லல, இந்த பேர் வச்சாலே பிரில்லியண்டா இருப்பானே. கிரேட். ஆமா, நீங்க ஏதோ இந்த டான் படம் டயலாக்ல ஏதோ பேசுவீங்க அப்படின்னு நாங்க பார்த்தோமே. பாத்தீங்களா? ஆமா, வீடியோ காமிச்சாங்க. சரி, எனக்காக ஒரு வாட்டி அந்த டான் டயலாக் பேசி காட்டுறீங்களா ப்ளீஸ்? இதாக்க வம்சா. ஆஹா, தெரியாம பண்ணிட்டா. என்ன தெரியுமா பண்ணிட்டான்? நான் வெள்ள மல்ல கட்டி நிக்க வச்சா இப்படி விளையாண்டுக்கோ. ஆஹா, தெரியுமா பண்ணிட்டான். ஓகே, அப்படி என்ன நீங்க வீட்ல தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு ஏதோ பண்ணிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? நான் எங்க ஆயா போட்டு டப்பு டப்புன்னு அடிப்பேன். என்னடா இது, தெரியாம பண்ணிட்டா இல்ல தெரிஞ்சே பண்ணிட்டா அப்படிடா? பாட்டி பாவம் இல்ல. எங்க தாயா? வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு வயசாயிடுச்சு. வயசான ஒரு ஆயாயா போட்டு அடிச்சிருக்க. ஏஹா, அந்த ஆயா எப்ப பார்த்தாலும் ஒரு பொம்மை எடுக்க விட மாட்டாங்க. அதனால தான் அடிப்பேன். எந்த பொம்மையும் எடுக்க விட மாட்டாங்க? என் வீட்டுல சைக்கிள் இருக்கு, அதை எடுக்க விட மாட்டாங்க. உனக்கு சைக்கிள்லாம் ஓட்ட பிடிக்குமா? கார்லாம் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்குமா? சரி, இந்த ஹெல்மெட் எல்லாம் போடுறாங்கல்ல, கார்ல போனா ஏன் ஹெல்மெட் போடுறது கிடையாது? கார்ல வெயில இருக்காது. நீங்க ஸ்கூல்லாம் போறீங்களா சார்? எந்த கிளாஸ் போறீங்க? எல்கேஜி. உங்க ஃப்ரெண்டு பேர் என்னது? கோகுல் கிருஷ்ணா. அவங்க நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், என்கிட்ட உண்மையா சொல்லுவியா? கோகுல் இருக்கிறாள், கோகுல கிருஷ்ணா என்கிட்ட வந்து முன்னாடி சொன்னா, உனக்கு தேவசேனான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களாங்க. உண்மையா? தெரியுங்க, கோகுல் தான் சொன்னா. எனக்கு அது பார்த்து தெரியாது, கடவுள் சொல்லிருப்பாரு. உனக்கு கடவுள் எப்படா என்கிட்ட சொல்லுவாரு? அவர் நல்லவர். கடவுள் நல்லவர் தான். தேவசேனா என்கிட்ட கொட்டவங்க புதுக்குள்ள சேர்ந்த அதனால எப்படி இருப்பாங்க? தேவசேனா எப்படி இருப்பாங்க? நல்லாதான் இருப்பாங்க. வாக்குகளில் வர மாதிரி இருக்காங்களா? சரி, இந்த இவங்க எட்டி இருக்கிறாங்க, நிரஞ்சனா எட்டி இருக்கிறாங்க. நீங்க நல்லாதான் இருக்கீங்க. அவன் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல, நல்லாதான் இருக்கீங்க அப்படின்னு இருக்கான். உனக்கு பொறாம மேன். யாரு? நேக்கா நோக்கா? நோக்கு தான். டேய், நான் கூட இருக்கிறேன். சூப்பரா இருக்க, ஹீரோ மாதிரி. இப்படி இருக்கா மத்தியா? சரி, நீங்க வந்து வளர்ந்து பெரிய ஆளாய் நிரஞ்சன் என்ன ஆக ஆசைப்படுறீங்க? போலீஸ். போலீஸை நேர்ல பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்தீங்க? ரோட்ல. டிராஃபிக் போலீஸ். என்ன பண்ணுவாங்க டிராஃபிக் போலீஸ்? டிராஃபிக் போலீஸு என்ன திருட வந்தாங்கன்னா டிராஃபிக் அடிக்கோமா, திருட வண்டி இடிச்சிடுவாங்களா, அதனால ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்படி யாராவது கேட்டிருக்கீங்களா? ஏன்னா உங்க காலத்துல இப்படி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரப்போகுது. அப்படிதானேடா? பாத்தியா, அவன் ஃபார்முக்கு வந்துட்டேன்டா நான். ஹைஃபை கொடுறா. ஹியோ. எஸ், தேங்க்யூ. எல்லாரும் ஒரு கை தட்டல் கொடுத்துருங்க நிரஞ்சன். அடாடாடாடாடா, ஹாப்பியா? ஐ அம் த வெரி ஜாலி. அடுத்து நான் யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? யார்கிட்ட? ரேகாஸ்ரீ கிட்ட. வாங்க பேசலாம். என்ன எங்க காத்தா எப்படி இருக்கு? நிக்கி, நீங்க மிரட்டுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ சிரிக்கிறா. என்ன காத்தா டென்ஷனா தெரியல? கோவம் இல்ல, சிரிப்பு சிரிப்பா தானே வருது.
ஏன் இந்த மாதிரி சாமி தள்ள போயிருந்தாலும் எனக்கு பயம் இல்ல. நிக்கி உன்னை பூச்சாண்டின்னு நினைச்சிட்டா. பரவாயில்ல. ஹாய். ஹாய். சரி, விவேகானந்தர் பேர் தானே வச்சிருக்கீங்க நீங்க? ஆமா. அவர் கோத்ரேயக்கோ ஜனவரி 12. வண்டர்ஃபுல். வேற என்ன ஸ்விம்மிங் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். நைஸ். ஸ்விம்மிங் ஏன் கத்துக்கணும்? யாராச்சும் நம்ம தண்ணி கிட்ட இருந்து பேசுறப்ப யாராச்சும் தள்ளி விட்டாங்கன்னா நம்ம உரமா காப்பாத்துக்க ஸ்விம்மிங். நைஸ். சரி, திடீர்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா வெளியே போயிட்டு இருக்கீங்க. தண்ணியா ஓடுது ஒரு காக்கா. திடீர்னு உங்க அக்கா விழுந்துட்டார். என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்பதான் தண்ணியில யாராவது விழுந்துட்டாங்கன்னா காப்பாத்துவேன்னா சொல்லுங்க. நான் விழுந்துட்டேன்னா நான் ஓ, காப்பாத்துவேன். உங்களை மட்டும் காப்பாத்திப்பீங்க. மத்தவங்கள விழுந்தா விழுந்துட்டு போட்டோம். நான் காப்பாத்தி வந்துவேன். மத்தவங்கள விழுந்தா காப்பாத்த கூடாதா? அவங்களே காப்பாத்தட்டும். அவங்களே காப்பாத்திக்கிட்டு நம்மள காப்பாத்தி. ஸ்விம்மிங் தெரியாது, நான் காப்பாத்துவேன். இப்போ எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. நான் வந்து கடல்ல விழுந்துட்டேன். ஐயோ என்ன யாராவது காக்காத்துங்கன்னு கை மட்டும் மேல ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன காக்காத்தியா மாட்டியா? உனக்காக உசுரை கொடுத்து கத்துக்கிட்டு இருக்கே, என்ன காக்காத்த மாட்டியா? எப்படி காக்காத்துவீங்க? ஸ்விம்மிங் பண்ணி. சரி, விவேகாஸ்ரீ வளர்ந்து பெரிய ஆளா என்ன ஆக போறீங்க? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? சரி, இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று நடந்துச்சுல்ல. இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க. பிரிட்டிஷ்காரவங்க 200 years நம்ம நாட்டை பிடிச்சி வச்சிருந்தாங்க. காந்தி தாத்தா, நேரு தாத்தா, லட்சுமி பாய், அப்புறம் இன்னும் நிறைய தாத்தா பார்த்தீங்க. அவங்கள அடிச்சு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம். நைஸ். அப்போ இண்டிபெண்டன்ஸ் என்னைக்கு கிடைச்சது நம்ம நாட்டுக்கு? ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15. சூப்பர். ஒரு காலத்தை கை தட்டால் கொடுத்துருங்க. தேங்க் யூ வந்ததுக்கு. நிக்கி, அடுத்து யார்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க இன்னும் கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே, நீங்க தானே என் கூட பேச போறீங்க. ரெடியா? அப்போ வாங்க பேசலாம். லக்ஷா, உங்ககிட்டயே பிடிச்ச உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னா என்னது? எனக்கு பிடிச்ச விஷயம் என்னாச்சு? நான் இங்கே போயிட்டேன். நீங்களா? எஸ் எஸ். சரி லக்ஷா, குரேக்கு விட்டாங்கல்ல நீனாக்கா, அக்கா உங்க அம்மா உங்ககிட்ட வந்து சங்கினாங்களே, அப்படின்னா என்னது? சொல்லுன்னு அர்த்தம். என்ன சொல்லணும்? சங்கினா சொல்லுன்னு அர்த்தம். ஆமா. என்ன லாங்குவேஜ்ங்க அடங்குது? சௌராஷ்டிரா. அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கா? இருக்குடா. ஐ டிட் நோடா. நைஸ். சௌராஷ்டிரா காசே எனக்கு ஏதாவது சொல்லி தரீங்களா? சொல்லி தரேன். சூப்பர். ஐ அம் ஸ்டூடெண்ட், யூ ஆர் டீச்சர். ஓகே ஓகே. எஸ் டீச்சர். நான் ஒரு பாட்டு பாட போறேன். அப்படியா? சூப்பர், பாடுங்க. हरे हरे कृष्णा अपूरंज कृष्णा अंबट बात के लिंगन अस्की जन हल्के दौरा आवस अस्की जन हल्के दौरा आवस अस्की जन हल्के दौरा आवस. அவ்வளோதான். அழகா இருக்கே. இந்த பாஷையில நான் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லணும்? அது சொல்லி தரலாம் பல வீட்டுல. எப்படி மேடம் சொல்லணும்? तू चौकट सिंगार से, तू झुकू सिंगार से. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கே. நைஸ். நாளையில இருந்து ஐ அந்த டியூஷன் த கங்கிங். ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு மதர் ஃபாதர் ரெண்டு பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேருமே பிடிக்கும். சரி, யாரு பிடிக்காது? எல்லாருமே எனக்கு பிடிக்கும். சரி, நீங்க இவ்வளோ அழகா பேசுறீங்கல்ல. ஆமா, உங்களுக்கு என்ன பல்லே காணோம்? அதுதான் இவ்வளவு நேரம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தீங்களா நிக்கி கிட்ட? கிளவர் கேர்ள். எனக்கெல்லாம் கல்லு இருக்குது கத்தியா. எத்தனை கல்லு இருக்கு? 4 கல்லு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? உங்களுக்கு எத்தனை கல்லு இருக்கு? எனக்கு தெரியாது. தெரியாது. ஸ்கூல்லாம் போயிருக்கீங்களா? இந்த ஸ்கூல்ல
நீங்க தான் கிளாஸ் மானிட்டர்னு கேள்விப்பட்டாங்க. எங்க ஆஹா, நான் அசிஸ்டன்ட் மானிட்டர். அசிஸ்டன்ட் மானிட்டர் என்ன பண்ணுவீங்க? அசிஸ்டன்ட் மானிட்டர் டெய்லி பண்றது தான் பண்ணுவேன். டெய்லி என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல்ல யாராச்சும் வெளியே வந்தாங்கன்னா அவங்களோட ஐடி கார்டை எடுத்துடணும். ஐடி கார்டை எடுத்து மேம் கிட்ட கொடுத்துடணும். பிரின்சிபல் மேம் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓ, போட்டு கொடுக்குற வேலையா? அதான் அசிஸ்டன்ட் மானிட்டர்ன்றீங்களா? சரி, உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? மம்மி அண்ட் டாடி. ரொம்ப பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா தான். நீங்களே எதிர்பார்க்கல? கண்டிப்பா தெரியுது உங்க ரியாக்ஷன்ல. டாடி உங்க அதர் உங்களை இன்ஸ்பயர் பண்ணது எதனால? ரெண்டு பேருமே நல்லா பார்த்துப்பாங்க. நைஸ், சூப்பர். நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்னது சொல்லி கொடுக்கணும்? ஹெல்த்தி ஃபுட்ஸ் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ். சொல்லி கொடுங்க, எல்லாருக்கும் சொல்லித்தாங்க, எல்லாரும் கத்துக்கும். ஹெல்த்தி ஃபுட்ஸ்னா நல்ல சாப்பாடு. ஹெல்த்தி ஃபுட்ஸில் மில்க், எக், நட்ஸ், வாட்டர், சீஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். இதில் ஹெல்த்தி ஃபுட்ஸ். அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால் கெட்ட சாப்பாடு. என்ன அது கெட்ட சாப்பாடுனா? கேக், பீஸா, பர்கர், கோல்டு ட்ரிங்க், சாக்லேட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஐஸ்கிரீம். இந்த அன்ஹெல்தி ஃபுட்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? காய்ச்சல் வந்துடும். அது சாப்பிட்டு தான் எனக்கு காய்ச்சல் வந்துச்சா? ஆமாம். என்ன சாப்பிட்ட? ஐஸ்கிரீம். எனக்கு கொடுக்காம நீ சாப்பிட்டுருக்க. சரி, நீங்க வந்து பெரிய ஆளாகி வளர்ந்து என்ன ஆக போறீங்க? டீச்சர். டீச்சரா? தேங்க்யூ ஃபார் கமிங். லவ்லி, சூப்பர். அடுத்து who I am the talking? நீங்க தான் அடுத்தது டாக்கிங் கிருஷ்ணிகா. ஓகே கிருஷ்ணிகா வாங்க. ஹாய். சரி, நிக்கிய பார்த்தா என்ன யாரு மாதிரி தெரியுது? அல்மான். பாத்தியாடா? எனக்கு பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. என்னால ஏதாவது நகர மாதிரி ஏதாவது தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கிஃப்டா தர முடிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால முடியாது. சரி, யாரெல்லாம் வந்திருக்கீங்க வீட்டுல சொன்னீங்க? அம்மா, அக்கா, பெரியம்மா. அந்த ட்வின் சிஸ்டர்ஸ். சரி, இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, உங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா? நீங்க நிறைய பேர் இருக்கீங்களா சேர்ந்து? ஆமா. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது அதுல? ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் பர்த்டே அந்த மாதிரி கொண்டாடுறது தான் பிடிக்கும். எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கொண்டாடுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். யார் நல்லா சமைப்பா? எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, எங்க பெரியம்மாவும் நல்லா சமைப்பாங்க. அம்மா என்ன சமைக்கிறதுல சூப்பரான டிஷ் என்னது? அதுல வந்து பிரியாணி தான் செம்மையா சமைப்பாங்க அதுல. சரி, அந்த அண்டங்கால இருக்குது அவங்க, அது எனக்கு கொடுத்துட்டு போறியா? சரி, நீ எனக்கு அது கொடுத்தனா நான் வளர்க்குற அனிமல் உனக்கு தருவேன். எனக்கு அனிமல் எங்க வீட்லயே இருக்கு ஏற்கனவே. இருக்கா? என்ன அனிமல்ஸ் இருக்கு? கோழி இருக்கு, ஃபிஷ் இருக்கு, லோபஸ் இருக்கு. இத்தனை அனிமல் வச்சு வளர்க்குறீங்களா? சரி, இந்த கோழி வீட்டிலே இருக்காது, ஓடி ஓடி போயிடுங்க. உங்க வீட்டு கோழி அப்படிதானே? அதேதானா? எப்படி பிடிப்பீங்க அந்த கோழிய? அது எங்கேயாச்சும் போயிடும். நானும் எங்க அக்கா போய் தேடி பிடிச்சிடுவோம். இந்த கோழி பிடிக்கல ஒரு சவுண்ட் ஒன்று கொண்டுவாங்களே, என்னது அது? அக்கா, என்ன சவுண்ட் அது? வாங்களா? அப்படி கொண்டா கோழி என்ன அங்க இருந்து என்ன சொல்லும்? கொக்கரகோன்னுங்க. அப்படிதான் சொல்லும் சார். அது சேவல் சார். ஓகே, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எங்க ஒரு கோழி குடிச்சு காட்டுங்க, பண்ணுங்க. 1 2 3. இப்படி கொண்டா கோழி வருதாடா? கோழி பயந்து ஓடி போயிடுங்கடா. இப்படி கொண்டா பயந்து ஓடாது, கூட்டம் உடனே வந்துருங்க. வந்துருவோம். சரி, கோழிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன தருவீங்க? அரிசி கொடுப்போம். ஏன் சிக்கன் பிரியாணி எல்லாம் கூட மாட்டீங்களா உங்க கோழிக்கு? அதெல்லாம் சாப்பிடாது அதுங்க. நல்ல சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட்டா தானே கோழி ஸ்ட்ரென்த்தா வளரும். அதெல்லாம் சாப்பிடாது. சிக்கனுக்கே சிக்கன் பிரியாணி போடலாம் எப்படி? அதுடா. சரி, நீங்க இத பத்திலாம் பேசுறீங்களே, கிளாஸ்ல படிக்க மாட்டீங்க தானே? படிப்பனே. யார் நீங்களா? நல்லா படிப்பீங்களா? வாவ், எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? அது தெரியல. நல்ல மார்க் வாங்குவேன். அப்படியா? உங்களுக்கு படிக்க ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமே.
அப்போ கிளாஸ்ல நிறைய பேர் படிக்க மாட்டாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்லாம்? அவங்கெல்லாம் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களாம் நல்லா படிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அடிக்கணும் எல்லாம் சொல்லி தரணும். அடிக்கணுங்க? யார் அடிக்கணும்? மேம் எல்லாரையும் அடிச்சு சொல்லி தருவாங்க கிளாஸ்ல எல்லாரையும். அடிச்சு சொல்லி கொடுத்தாதான் படிக்கன்றீங்களா? இப்படி அடிக்காம சொன்னாலும் படிப்பீங்களா? அந்த மாதிரி சொன்னா யாருமே இங்க படிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. வெரி குட். எப்படி இவ்வளோ ஆனஸ்டா உண்மையா பேசுறீங்க? சரி, உங்களுக்கு ஏதாவது கனவுலாம் வந்திருக்குதா? ஒரு வாட்டி நான் தூங்கிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து பயங்கரமான பேய் என்னை வந்து விளையாட கூப்பிட்டுச்சா. அப்புறமா நான் ஏஞ்சி பார்த்தா கனவு. நான் எங்கள் மம்மி எழுப்பலான்னு நினச்ச உடனே எங்கள் மம்மியும் சொன்னது பயந்துட போடாங்க. நான் சாமி கும்பிட்டு தூங்கிட்டேன். அம்மா பயப்படக்கூடாதுன்னு எவ்வளோ ஒரு ஹாரர் ஸ்டோரி அவளுக்குள்ளே வச்சிருந்திருக்கா. கிரேட்ரா. ஆனா அந்த மாதிரி கோயில்வா வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்றது? பயந்துருவேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது சும்மா கோயில்கிட்ட போய் நான் வர மாட்டேன் கோ அப்படின்ட்டு அது போயிடும். அவ்வளோதான். ஓகே, நைஸ் ட்ரீம். தேங்க்யூ. ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. சொல்லுங்க நிக்கி. என்ன நீனா இவ்வளோ நேரம் குழந்தைங்களாம் ஆர்வமா உங்ககிட்ட ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்களே, என்ன கேட்டீங்க? கேங்கெல்லாம் நீ கிடையாது, போங்க. வேணாண்டா, வெளியே போய் அடிச்சிருவாங்கடா உன்னை. ஐயோ வேணாம். கேம் செக்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டோம். நிக்கி தான் திரும்ப மாட்டேங்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்க? பஸ் என்ன ட்ரை பண்றீங்க? இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நம்ம கிட்ஸ் வந்து நாங்க வந்து கேம் போயிடலாம் அப்படின்றான். அப்படிதானே? ஓகே, கேம்குள்ள போகணும்னா முதல்ல 2 பேரை சூஸ் பண்ணணும். எஸ். யார் 2 பேர் சூஸ் பண்ணலாம்? எப்படி நீ நினைக்கிறதா சொல்ல குறை சொல்லு. எஸ். ஸோ முதல்ல நிரஞ்சனன், விவேகா, ஸ்ரீ வாங்க விளையாடலாம். ரெடியா? நீங்க ரெடியா? சூப்பர். சரி, இந்த கேம் எப்படி விளையாடணும் தெரியுமா? தெரியுமா? ஸோ முதல்ல விளையாட போறது நிரஞ்சன். வந்து கால அழகா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேம் என்னன்னா, டாட்ஸ் வந்து இருக்கும். அந்த இமேஜ் என்ன அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணணும். நம்ம ஜாயின் த டாட்ஸ்னு வரைவோம்ல, 1 2 3 4 போட்டிருக்கோம், அப்படியே ஜாயின் பண்ணணும். அந்த டாட்லாம் ஜாயின் பண்ணாம இருக்கும். நீங்க என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சொல்லணும். ஓகே? தப்பி தவறி கூட நீங்க சொல்லிடக்கூடாது, சரியா? அப்புறம் பாயிண்ட் அவனுக்கு போயிடும் மார்க்ல இருந்து. நிரஞ்சன், ஆர் யூ ரெடி? ரெடி. பேரு கொஞ்சம் காப்பாத்துற மாதிரி விளையாடுறா. ஓகே, உங்களுக்கான இமேஜ் இதோ. என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? பார்த்து சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாரு. பச்சை வண்டி மாதிரி இருக்கு. பச்சை வண்டி. பச்சை வண்டியா? பச்சை வண்டி வந்து கையை பிடிச்சு. பச்சோந்தியா? பச்சோந்தி தான் நீங்க ஃபைனலா? ஓகே, உனக்கான ஆன்சர் இதுதான். பாருங்க. டைனோசர். என்னது அது? டைனோசர். டைனோசர் சொன்னல. இவன் நம்மளே குழப்பறான். நம்ம அடுத்த இமேஜ் போயிடுவோமா? ஓகே, அடுத்த இமேஜ் ஆச்சு கரெக்டா சொல்லிடு. ஓகே ஓகே, உங்களுக்கான அடுத்த இமேஜ் டடாய். எலிஃபண்ட். எலிஃபண்ட். என்ன ஒரு சந்தோஷம். சரி, ஓகே, ஆன்சர் கரெக்ட்னு பாத்துடலாமா? எலிஃபண்ட் எங்கெல்லாம் பார்த்திருக்க நீ? எங்க ஊர்ல தான் வரும். ஊர்ல எலிஃபண்ட் வருதா? எந்த ஊர் தம்பி? உங்க தாத்தா ஊரு. ஏன் தாத்தா ஊர்ல எப்படியா நீ இருந்த? ஓகே, சரி, இப்போ இது சொல்றீங்களா? இப்போ அடுத்த இமேஜ் போடுவேன், கஷ்டமா இருக்கும். சொல்லுவீங்களா? சொல்லுவேன். பாத்துடலாம். இப்போ அடுத்த இமேஜ் போடுங்க பார்க்கலாம். இதுக்கு சொல்லி சொல்லு. இது பேரா ஸ்டார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க பிரதர். இது ஒத்த காலு மங்கி. அது என்னடா ஒத்த காலு மங்கி? சொல்லுங்க. ஃப்ளவர். எந்த ஊர் ஃப்ளவர் அது? எங்க ஊரு ஃப்ளவர். உங்க ஊர்ல தான் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆன்சர் என்னன்னு பாத்துடலாமா? ஐயோ, மரமா ஃப்ளவரா? மரம். தப்பு தானே? நோ நோ, மரம் என்ன கலர்ல இருக்கும்? இந்த கலர் தான் இருக்கும். இலை. ஓகே, சோ அது இலை தானே? நோ,
இலை தான். நாங்க சொல்றோம் அது இலை தான். உங்க ஊர்ல எப்படி அந்த யானை இருந்துச்சோ எங்க ஊர்ல இப்படி ஒரு இலை இருக்குடா. இல்ல நிஜமாலே இப்படி ஒரு இலை இருக்கான். நிக்கி தான் சொல்றான். அவன்கிட்ட சண்டை போட்டுக்கோ நீ. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி வேணுமா வேணாமா? ஓகே, 1 2 3 சொல்லு, இமேஜ் வரும். 1 2 3 ஜூட். நல்லா பாருங்க. நல்லா முழிச்சுக்காரு, முறைச்சுக்காரு, எல்லாத்தையும் பச்சோந்தி வை. சும்மா ஃப்ளூக்ல எல்லாத்தையும். இப்போ நீ சொல்லனா அவகிட்ட கேட்டுருவேனா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு சொல்லுங்க. சிங்கம். ஏ அப்படின்னு நாங்க சொல்லுவோம் நினைப்பீங்க. ஆன்சர் போட்டா தானே தெரியும். அங்கதான் வச்சிருக்கோம் ட்விஸ்ட். போடுங்க சார் ஆன்சரை. கரெக்ட். டீ கொட்டட்டுங்க கை. நீ வந்துடா. 4 இமேஜ்ல நிரஞ்சன் ஒரே ஒரு இமேஜ் தான் கரெக்ட்னு சொல்லிருக்காரு. கை தட்டுங்க. விவேகாஸ்ரீ, ஆர் யூ ரெடி? அழகா வந்து ஒரு சீட் எடுத்துட்டு போங்க. சூப்பர். உங்களுக்கான கேம் என்ன தெரியுமா? நான் சொல்லிட்டா. சொல்லுங்க. போட்டோக்காரு கதை சொல்லு. எப்படி? என்ன பண்ணோம்? ஒரு இமேஜ் வரும், ஒரு படம் வரும். அது என்ன அப்படின்னு சொன்னா போதும். ஓகே ஓகே. நாங்க டார்லிங்கான முதல் இமேஜ் இதோ. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே? இமேஜ் யாருன்னு தெரியுமா? சேலஞ்சா. சேரன் சாரா. நிறைய கடத்தை பண்ணுவாங்க. அப்படியா? கரெக்ட். ஆனா ஒரு பேரை தப்பா சொல்லிட்டியே. உங்களுக்கு தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா? யாரு? ஜாக்கி சான். இந்த காலத்துல எல்லாம் ஜாக்கி சான் பாக்குறதே இல்லையா நீங்க? அடுத்த இமேஜ் போயிடலாமா? ஓகே, அடுத்த இமேஜ் உங்களுக்கானது இதோ. இது எங்க இடிக்குது? ரோட்ல இடி இடிக்குதா? ரோடு தானே வானம். ரோடு எப்படா வானமாச்சு? அது பேர் இடியா? யோசிச்சு பாருங்க. இடி வந்து சத்தம். ஓகே, அடுத்த இமேஜ் இதோ. வீச்சி. தண்ணி. கடல். கடலா? கடல் என்ன ஆகுது கடல்ல? மேல வருது. மேல வருதா? அந்த மேல வரதுக்கு பேர் என்ன? அலை. கடல் அலை. சூப்பர். அடுத்த இமேஜ் விளையாடுறீங்களா? ஓகே, 1 2 3 சொல்லுங்க. அடுத்த இமேஜ் வந்துரும். 1 2 3. ராகு மகால். இப்படி ஒரு மகால் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அதுக்கு பேர் என்னது? தாஜ்மஹால். போயிருக்கீங்களா? அடுத்த இமேஜ் போலாமா? உங்களுக்கான அடுத்த இமேஜ் இதோ. சொல்லுங்க. ராக்கெட் மேன். புதுசா இருக்குல்லடா? ரொம்ப புதுசா இருக்கு. அப்படின்னு யாரு சொல்லி கொடுத்தா? நீங்களா நினைச்சுக்கிட்டீங்களா? அவர் ராக்கெட்ல போற மேன் தான், பட் அவருக்கு பேர் வேற இருக்கு. நீ சொல்லு பார்க்கலாம். எனக்கு தெரியாதே. அவர் பேர் வந்து ஆஸ்ட்ரோநாட். சூப்பர். எத்தனை கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க? இல்ல, இதுவும் தெரியல. ஆனா எனக்கு தெரியுங்க. 3 கரெக்டா சொல்லிட்டாங்க. கை தட்டுங்க. சூப்பர். தேங்க் யூ. அங்க போய் உட்காந்துக்கோங்க. சூப்பரா விளையாடுனாங்களா இன்னைக்கு? சூப்பரா விளையாடுனாங்க. அடுத்து மை ஃபேவரட் கேர்ள்ஸ். ரெடியா? வந்து சூப்பரா விளையாடணும். லக்ஷா அண்ட் கிருஷ்ணிகா வாங்க விளையாடலாம். ஹலோ. கேம் உட்காந்து பார்த்தது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அப்போ ரெடியா? சரி, வந்து அப்படியே ஒரு கார்டு எடுங்க பார்க்கலாம். நல்லா யோசிச்சு எடுங்க. சூப்பர். இது ஜாலியான கேம் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ரெடியா? சோ இந்த கேமுக்கு பேரு டச் அண்ட் டெல். கேம் போயிடலாங்க. ஓகே, லக்ஷாக்கான திங்ஸ் ராக்கெட் எடுத்துட்டு வாங்க. கிளாஸ் போட்டு கெத்தா இருக்கீங்க. நான் எப்படி இருக்கேன்னு தெரியுதா? ஹவ் டு ஐ லுக் டா? நல்லா தான் இருக்கா. இது எத்தனை நம்பர்? தெரியலையா? தெரியல.
ஆனஸ்டா விளையாடுறாங்க அவங்க. தெரிஞ்சாதானே சொல்லுவேன், தெரியல நான் எப்படி சொல்லுவேன்? அதனால என்ன பண்றீங்க, டக்குன்னு கைய வந்து இந்த பாக்ஸுக்குள்ள விட்டு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத சொல்ல போறீங்க. Your time starts now. ஆஹா Pass. சூப்பர் சூப்பர். அடுத்து டக டும் டும் டக டும். என்னது அது? இந்த பக்கம் கொடுக்குறீங்க. அடுத்து Come on, you can do it. வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்குதா? ஆஹா, my favorite. What is that? சொத்தா தெரிஞ்ச நேம் தெரியல. பரவாயில்ல, அடுத்து போயிடலாம். ஆஹா பின்ன Yes. Chocolate. Super. லக்ஸா லக்ஸா என்னது லக்ஸா? பொட்டேட்டோ. Yeah. great. Yes. நம்ம வாழை பசங்க பார்க்கலாம் போடு. ஏய் வணக்கம் வாங்க. பேர் எனக்கு தெரியாது. பேர் தான் தெரியல. கொடுங்க அடுத்து. உங்களுக்கு அனிமல்ஸ் பிடிக்கும்னா? மார்க். Yes. பரவாயில்லையே. டக்கு டக்குன்னு எடுங்க. ஐ லேடி ஸ்பீக்கர். Yes. என்னது இது? கேமல். சூப்பர். இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. டக்குன்னு எடுங்க டக்குன்னு எடுங்க. 5 4 3 டக்குனு சொல்லுங்க. 2 1. இப்போ தெரியுமா? தெரியல. சூப்பர். கை தட்டல் கொடுத்துருங்க. இப்போ இது என்னன்னு தெரியுதா? இப்பவும் தெரியலையா? சாப்பிட்டுருக்கீங்களா அது? சாப்பிடல. உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? இதுக்கு பேரு சௌ சௌன்னு வாங்கல்ல. சூப்பர் லக்ஷா, 7 ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. கிரேட். கிளாப். கிருஷ்ணிகா ரெடியாமா? ரெடி. அப்படியே எக்ஸைட்ல இருக்கு. சரி டக்குனு அப்படி வந்து இருக்க. உங்களுக்கான கேம் என்ன தெரியுமா? தெரியல. இந்த கேமுக்கு பேரு ஹியர் அண்ட் டெல். ஓகே ரெடியா? ரெடி. ஓகே. கிருஷ்ணிகாக்கான முதல் சவுண்ட் இதோ. கன்னு. கன்னா இல்ல, யோசிச்சு பாருங்க. யோசி. புல்லட். இன்னொரு வாட்டி போடுங்க. ஒண்ணு போகுமே. ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி எடுக்குங்க. கன்னு தானா? நீங்க கன்னுன்னு நினைக்கிறீங்க, நான் இது வந்து ஆட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்த சவுண்ட கரெக்டா கேட்டு சொல்லணும். ஓகே கிருஷ்ணிகா? ஓகே. 1 2 3 சொல்லுங்க. சவுண்ட் வந்துரும். 1 2 3. என்னது? ஆடு. ஆடு. ஏ சூப்பர். அடுத்த சவுண்ட் போட்டுடலாமா? அடுத்த சவுண்ட் 1 2 3 இதோ. பூச்சி. பூச்சி. ஏ அடுத்த சவுண்ட் டடாங். எலிஃபண்ட். எலிஃபண்ட் என்ன சாப்பிட்டியா விட்டுச்சா? எலிஃபண்ட் எங்கம்மா இப்படி கத்தி இருக்கு? இன்னொரு வாட்டி போடுங்க, எனக்கே டவுட்டா இருக்கு. எது ஓன்னு கத்தோம்? உல்ஃப். சூப்பர். உங்களுக்கான கடைசி சவுண்ட் இதோ. இன்னொரு வாட்டி மறுக்கா போடுங்க. சட்ரா யோசிச்சு பாருங்களேன். நாங்காடம் கோழியா வளர்க்குறீங்க. இது என்னன்னு தெரியாதா? இல்ல. தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல நிரஞ்சன் உனக்கு தெரியுமா? காசுரி. குதிரை. எஸ் குதிரை. சூப்பர். 3 கரெக்டா சொல்லிட்டாங்க. கை தட்டுங்க. தேங்க் யூ. அங்க போய் உட்காந்துக்கோங்க. எல்லாரும் ஜாலியா கேம் விளையாட்டாங்க இன்னைக்கு. இல்ல எல்லாருக்கும் ஜாலியா இருந்துச்சா? கேம் விளையாடுன காக்கற என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாங்க கிஃப்ட்.
அவங்க பயங்கரமா வந்து அவங்களோட டேலண்ட் எல்லாம் கொட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு பலனா வந்து நிக்கி gift கொடுப்பான். ஆமா gift எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சூப்பர் நிக்கி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், பேரண்ட்ஸ் கிட்ட பேச போறீங்க கரெக்டா? எஸ் முதல்ல யார்கிட்ட பேசலாம்? நிரஞ்சனங்க, வாட் யூ திங்க் ஆஃப் தி ஷோ டுடே? ரொம்ப சூப்பரா இருக்கும். வாரம் வீக்லி 5 மணிக்கெல்லாம் உட்காந்து பார்ப்பான். உங்களை பார்க்க ரொம்ப வந்ததே அவரு. 5 மணிக்கு எந்த ஷோ பாத்தீங்க? வாலு பசங்க ஷோ. எங்க ஷோ 4:30 மணிக்குலாம் போடுறாங்க. 5 மணிக்கு தான் போடுவாங்க. இன்னைக்கு என்ன என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு அவன் பேச அந்த கேம் என்ஜாயா இருந்தது. நிக்கி பார்க்கறதுக்கு தான் முக்கியவாசி அவர் வந்தது. அப்படியா நிரஞ்சன்? தேங்க்யூடா கண்ணா. சூப்பர். ஃபாதர் கிட்ட தாங்க. ஃபாதரை பேச விடுறது கிடையாதுல்ல. ஹாய் நிக்கி. ஹாய் சார். உங்களுக்கு என்ன பிடிச்சது? அவன் வந்து இவ்வளவு நேரம் உட்காந்ததே பெரிய விஷயம் தான். அவர் நிக்கினா உங்களனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. உங்களை பார்க்கணும்னு தான் மெயினா வந்தாரு. கிரேட். தேங்க்யூ. கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, அடுத்து விவேகாஸ்ரீ மதர். எல்லாமே நல்ல என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது. ஒரு குழந்தைய மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம். இத்தனை குழந்தைய இந்த லைட்ஸில் அவங்கள இவ்வளோ தூரம் நீங்கள் மேனேஜ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங். அடுத்து லக்ஷா அம்மா. ஹாய் நிக்கி. ஹலோ. ஹலோ. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் வாய்ஸா? ஆமா உங்க வாய்ஸ் தான். ம். அப்புறம் இந்த ஷோ ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. கிட்ஸோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. எங்களுக்கு டைம் கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஸ், இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் குழந்தைங்களுக்கு அவங்களோட டேலண்ட்ஸ் வெளியே வர்றதுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்கள பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம். நாங்கள் என்ன பண்ணலையோ அது அவங்க பண்ணுறதை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது வந்து இந்த பிளேஸ் கொடுக்குது அப்படின்னா, ஸோ டெஃபினெட்லி இது எல்லாருக்குமே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பர். அழகா சொல்லியிருக்காருல்ல. நிறைய விஷயம் நோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு போல இருக்கு. சூப்பர். அடுத்து கிருஷ்ணிகா மதர். சொல்லுங்க. வீட்டில் ஜாலியாக இருப்பா. இங்கே வந்து எப்படி பேசுவாளோன்னு பயமாக இருந்தேன். ஆனால் அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல கொஷின்லாம் கேட்டு ஜாலியாக ப்ரோக்ராம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் என்டையர் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அவங்க கிட்ட தாங்க. ஹலோ. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படியா? ஆமா, ஏன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். ஆமா, உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நான் நல்லா சிங்கிங்கும் பண்ணுவேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணி காட்டுங்க, பரவாயில்ல. தேங்க்யூ. 2 பேரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, சூப்பர். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிட்ஸ் கிஃப்ட் வாங்க. நீங்க ரெடியா? ரெடி. ஓடி வாங்க, கிஃப்ட் வாங்கிட்டு போங்க. மிஸ்டர் நிரஞ்சன், தேங்க்யூ ஃபார் கமிங். அங்க போய் நின்னுக்கோங்க. ஹாய். ரெடி. வணக்கங்க. நான் தான் கிஃப்ட் தருவேன். எனக்கே கிஃப்டா? ஆஹா. சரி, அந்த கிஃப்ட் இங்க வச்சுட்டு இந்த கிஃப்ட் வாங்கிட்டேன். கஸ்ரீ, ரொம்ப தேங்க்யூ. வந்ததுக்கு ஜாலியா இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பர். எங்களுக்கு ஜாலியா இருந்துச்சு. தேங்க்யூ. அங்க போய் நின்னுக்கோங்க. ஹாய் லக்ஷா. சூப்பர். தேங்க்யூடா வந்ததுக்கு. தேங்க்யூ. அங்க போய் நின்னுக்கோங்க. தேங்க்யூ. You like it? Thank you for watching Jaya TV's வாலு பசங்க. நாங்க என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இதே மாதிரி உங்க வீட்ல ரொம்ப வாழுத்தனங்க டேலண்டடா, ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ நல்ல விஷயம்லாம் பண்றாங்க, இதுக்கு ஒரு மேடம் வேணுங்க, நாங்க முதல்ல போய் இந்த விஷயத்தை ஆனர் பண்ணுங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணும்? கீழே தெரியுற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. மொத்தமா குடும்பங்க வந்து ஜாலியா இருக்கலாம். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓகே. Battalion.